என்ற நபர்கள் மீது இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் புகார் அளிக்க வந்திருந்தோம். பல்வேறு முறை பல்வேறு துறை சார்ந்த அரசு அதிகாரிகளை சந்தித்து புகார் அளித்தும் இதுவரை எந்த பயனும் இல்லாத காரணத்தினால் நமது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் நேரடியாக புகார் அளிக்க வந்தோம். தற்போது தேர்தல் காலம் என்கின்ற காரணத்தினால் புகார் பெட்டி வைத்துள்ளார்கள். அதில் நாங்கள் எங்களது புகாரை மனுவாக எழுதி புகார் அளித்து அந்த பெட்டியில் போட்டுள்ளோம். இது சம்பந்தமாக நாங்கள் புகார் அளிக்கும் பட்சத்தில் எங்கள் மீது குண்டர்களை கொண்டு எங்களிடம் தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. நாங்கள் வீடியோ ஆதாரங்கள், புகைப்படங்கள் உள்ளிட்ட ஆதாரங்களோடு புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் அவர்கள் மீது எடுக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக ரேஷன் அரிசியை ரேஷன் கடைகளிலிருந்து கடத்துகின்றார்கள். மேலும் ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் சேகரித்து அரிசி ஆலைகளுக்கே அனுப்பி வைக்கின்றார்கள். இது பொதுமக்களுக்கு வழங்குகின்ற அவர்களுடைய அன்றாட வாழ்வியலை பாதிக்கின்றது. ஏழை எளிய குடும்பங்கள் பயன்பெறுகின்ற வகையிலே அரசு விநியோகிக்கின்ற இந்த அரிசியை கடத்துபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இன்று புகார் மனு அளித்துள்ளோம். யார் அரிசி கடத்துறா? நீங்கள் இது வரைக்கும் எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? ஆனால் அது தனிப்பட்ட நபர்கள் மீது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி 10 இடத்துக்கு மேலே குடோன்கள் அமைச்சு ஈரோடு மாவட்டத்தில் வெண்டிப்பாளையம், சூரம்பட்டி, அப்புறம் சூளை, பல்வேறு பகுதிகளில் வச்சுருக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்ட ஆட்களை அவங்க பணியமர்த்தி இந்த வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. பெருவாரியாக இது அரிசி ஆலைகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க.